ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம மேகன் 2.0 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை ஆக்ஷன் படமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு தரமான படமாவே இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருந்தது. இப்போ இந்த படத்தை ஏன் சைஃபை ஆக்ஷன் படமா மாத்தினாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். அமெரிக்கால இருக்க ஒரு மிலிட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ இன்டெலிஜென்ஸ் மூலியமா ஒரு ரோபோட் ஒன்று தயாரிக்கிறாங்க. அது பயங்கரமான ஒரு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சில ப்ராப்ளம்கள் ஏற்பட அந்த ஏஐ ரோபோட்டால பல பிரச்சனைகள் வருது. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நம்ம மேகனை கள இறக்குறாங்க. மேகன் போன பார்ட்ல என்னதான் பல தப்புகளை பண்ணியிருந்தாலும் இந்த இதுல ஓரளவு நல்ல ரிலேஷன்ஷிப்பா பில்ட் பண்ணிட்டு இருக்கு எல்லாரோடையும். ஸோ இந்த ரோபோட்டுக்கும் அந்த ரோபோட்டுக்கும் சண்டை வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, இன்னைக்கு டேட்டுக்கு பல படங்கள் இதே மாதிரி ஸ்டோரி பிளாட்ல பார்த்தாச்சு. இவங்க இந்த படத்தையும் ஒரு ஹாரர் படமாவே எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே எங்கேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தம் தெறிக்க இருக்க படம் தான். பார்ட் 1 அப்படிதான் இருந்தது. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது எல்லா கேரக்டரும் ஓவரால் நீட்டாக எழுதியிருக்காங்க. குறிப்பாக நம்ம அந்த ரோபோட்ஸை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சு. படத்தில் ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸாக ரொம்ப சூப்பராக தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் படம் சவுண்டாக இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே தத்ரூபமாக ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு எங்கேஜிங்காக எங்கேயுமே இல்லை. ஒரு ஃபிளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் படம் எழுதி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி மேகன் பார்த்ததுனால அந்த படம் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்து போகும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலாவரேஜ் படமாக தான் இருக்கு. இந்த படத்தை ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் பார்த்தா ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.